வணக்கம் வெல்கம் பேக் டு indianmoney.com நான் உங்களோட சனாராம் முந்திலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப டயரிங்காக இருக்குது அப்படின்னு யோசிப்போம் அங்கே இங்கே அலையணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும் நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணணும் எக்கச்சக்கமான இடத்துல வந்து கேட்டு விசாரிக்கணும் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே விட்டுட்டோம் நிறையா பேர் விட்டுட்டோம் ஒரு சிலவங்க இன்னும் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு சிங்கிள் டச்சில் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெக்னாலஜினால தான் நிறைய ஆப்ஸ் வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளாக பேடிஎம் மணி வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன் எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்னு ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ வந்து கிடையாது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நான் காமிக்கிறேன் நான் வாயால் நான் சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜ் வந்து கிடைக்காது ஸோ இதை நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா வந்து கிளியராக கிடைக்கும் ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஆப்ஸில் பண்ணணும் அப்படின்றதுனா கண்டிப்பாக அந்த ஆப்ஸை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு நம்பலாமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பேடிஎம் மணி இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப் ஸோ நீங்கள் வந்து இந்த பேடிஎம் மணி அப்படின்ற ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுல லாகின் பண்ணுறதுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கப்படும் ஸோ ஹேண்டியாக நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டு ஆகட்டும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் ஒரு கேன்சல்ட் செக் ஆகட்டும் ஆதார் கார்டு ஆகட்டும் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பேன் கார்டு ஃபஸ்ட்டு கேட்கப்படும் அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும் அடுத்த விஷயமா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ மோஸ்ட்லி ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் எழுத சொல்லுவாங்க அதை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நாமினிஸ் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் இட்ஸ் ஃபைன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அதாவது ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்கப்படும் அண்ட் கடைசி விஷயம் பேங்க் அக்கௌண்ட் ஸோ இங்கே வந்து கேன்சல்ட் செக் இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 மந்த்ஸோடது வந்து கேட்பாங்க ஸோ அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுவீங்க ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதாவது இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண முடியும் பேடிஎம் மணி ஆப் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த பேடிஎம் மணி ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஒரு மெனு இருக்கும் ஹோம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு அடுத்த ஆப்ஷன் இன்வெஸ்ட் ஸோ அந்த இன்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்ட்ஸ் வித் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கீழே வந்து சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும் அதாவது ஈக்விட்டி வேணுமா பேலன்ஸ்ட் வேணுமா டேக்ஸ் சேவர் வேணுமா டெட் வேணுமா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணிவிட்டு எது நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து சைட்லேயே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேடிஎம் அவங்களோடதும் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தோன்னா பேடிஎம் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பேக் மினி இன்வெஸ்ட்மெண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சைட்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் பேடிஎம்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிள் அண்ட் நெக்ஸ்ட் தொடர்ந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இது வந்துட்டு யாருக்கு கம்ப்ளீட்லி ஒரு பெரிய நாலேஜ் இல்லையோ ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஹை ரிஸ்க் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துடும் ஸோ என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா ஆக்சிஸ் மிட் கேப் இருக்குது எஸ்பிஐ ஸ்மால் கேப் இருக்குது கோடாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி திரும்ப ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் டாப் ரேட்டட் ஃபண்ட் ஸோ இது வந்து ரேட்டிங்கோடு இருக்குது இப்போ 5 ஸ்டார் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் மிட் கேப் டைரக்ட் பிளான்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்னிங் ஸ்டார் மூலியமா கிறிசல் மூலியமா வேல்யூ ரிசர்ச் மூலியமா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேட்டிங்ஸும் இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் அண்ட் கடைசி வந்துட்டு இந்த கேட்டகரி வின்னர்ஸ் அதில் யார் யார் ஈக்விட்டியில் யார் பேலன்ஸில் யார் டாக்ஸ் சேவரில் யார் டெட்டில் யார் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது ஸோ ஏ பெஸ்ட்டா பி பெஸ்ட்டா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் கடைசியாக ஒரு அடிஷன் என்னன்னு பார்த்தா ஃபண்ட் கேட்டகரிஸ் ஸோ நம்ம வந்து நீங்கள் டெக்னாலஜியில் ஈக்விட்டி போடணும் இல்லைனா ஃபார்மாவில் போடணும் அப்படின்னா இப்போ ஃபார்மானா உங்களுக்கு ஃபார்மா ஆப்ஷன் இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதோட ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கீழே வந்து வந்துடும் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பானது என்ன அப்படின்னு பார்த்தா நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுறேன் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்படி வரும்னு பார்த்தா கீழே இன்வெஸ்ட் நவ் அப்படின்றது வந்துருச்சு ஸோ அதுக்கு மேலே பார்த்தோன்னா என்ஏவி இருக்குது அதாவது நெட் அசர்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா 36 ருபீஸ் வந்து இருக்குங்க அண்ட் கீழே பார்த்தோன்னா 1M 3M 6M 1Y அப்படிலாம் போட்டிருக்கு தெரியுமா இது வந்து ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸோ 3 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஏறி இருக்குது அதே மாதிரி 5 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வைக்கிறேன்னா 2015 ஜூன் 1ல் 19 ருபீஸ் .256 வந்து இருந்திருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா 36 வரைக்கும் மேலே ஏறி இருக்கு இதுவே 1 மந்த் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்து போயிருக்கு
ஸோ கீழே போனது நியர்லி 34 வரைக்கும் போயிருக்கு 3rd Feb அண்ட் திரும்ப இன்னைக்கு வந்து 36 ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கரெக்டான இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளேயே போய் பார்க்குறப்போ கொஞ்சம் கூட கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா மிஸ்டர் ஸ்ரேயஸ் திவால்கர்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வியூ ப்ரொஃபைல் கொடுத்து போனீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் ரிசர்ச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் நவ் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஃபண்டு செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே உங்களுக்கு அமௌண்ட் வரும். இங்கேயும் பார்த்தோன்னா எஸ்ஐபி லம்சம் 2 ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ எஸ்ஐபின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க, மந்த்லி உங்களுக்கு சேலரி வருதுன்னா எஸ்ஐபி அப்படின்றது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆட்டோ டெபிட் போட்டுக்கலாம். ஸோ மந்த்லி உங்கள் சேலரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டெபிட் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வரும், மேபி 10th வரலாம், ஒரு சிலவங்களுக்கு 8th வரலாம். அப்படின்னா அந்த டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். எங்கே போடணும் அப்படின்றத பார்த்து தகுந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் அடுத்தது லம்சம். ஸோ லம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 5,000 10,000 சும்மா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு பேடிஎம் மணி ஆப் யூஸ் பண்ணி, அதாவது ஒன் ஆஃப் த ஆப்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ அவைலபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா பைசா போடுறோம் அப்படின்றதுனால ஓகே மேலே இருக்கா ஃபைன் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அந்த கிராஃப் காமிச்சது, ஃபண்ட் மேனேஜர் யார், சரி பாஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப்குள்ளே அப்படியே குதிச்சு நல்லா தேடி பார்த்துட்டு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். அண்ட் 500 rupeesலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி பிரச்சனையே கிடையாது, ஆட்டோ டெபிட் போட்டிங்கன்னா அது வாட்ட போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் கை கிட்ட வந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு தயங்கிட்டு இல்லைனா சோம்பேறித்தனமாக உட்காந்துருந்தோம்னா சரி வராது. ஏன்னா நம்மளோட காசு நம்ம தூங்குறப்பையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸில் வாங்குறது மட்டும் கிடையாதுங்க, விற்கிறதும் ஈஸி தான். அந்த செல்லிங் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு 2,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 2 மாதம், 77 rupees கிட்ட உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஃபிட்டாக. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வித்ட்ரா பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்புக்கு நோட்டில் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் வந்து மாறும் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரதுக்கு. பட் த ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஆனால் ஒரு சின்ன விஷயம்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் பார்க்குறது தான் நல்லது. சட்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அண்ட் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி எஸ்ஐபி நீங்கள் ஒர்க் போகிறீங்க மந்த்லி இன்கம்னா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னோட வீடியோ இதோட முடிச்சுட்டேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப்பில் எது பண்ணாலும் யோசிச்சு நல்லா ரிசர்ச் பண்ணி தான் பண்ணணும். முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் மணி மேட்டர் அப்படின்னு வரப்போ. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா 02261816111 அப்படின்னு நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. எங்களோட மை டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. என்ன குவரிஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களோட சிஇஓ மிஸ்டர் CS சுதீர் வந்துட்டு 1 day ஒர்க் ஷாப் நடத்திட்டு வராரு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற பேருக்கு கீழே இது வரைக்கும் 16க்கும் மேற்பட்ட ஒர்க் ஷாப் முடிச்சாச்சு. 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இங்கே தியரி மட்டும் கிடையாதுங்க, அதாவது அவர் பேசிட்டே மட்டும் இருக்க போகிறதில்ல. இந்த ஒர்க் புக் வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இதை ஃபில் பண்ணி முடிக்கிறப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் கண்டிப்பாக வந்து கிடச்சிடும். ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன குவரிஸோட நீங்கள் உள்ளே வரீங்களோ வெளியே போகிறப்போ எல்லாமே சார்ட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. அவங்களே கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னோட வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.